Good morning students. Today we are going to see about exercise 2.7. Last class நம்ம 2.6 வரைக்கும் பார்த்திருக்கோம். Already sets இதுல பார்த்திருக்கோம். இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ரேஷனலைசிங் ஆஃப் செட்ஸ். அதாவது என்னன்னா ரூட்ல பார்க்க போறோம், டினாமினேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ரேஷனலிசம் த டினாமினேட்டர் அப்படின்னா என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 1/√50 ரூட் இதுதான் இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க √50 ன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த √50 ஏதாவது என்ன பண்ண போறோம்னா சட் யூஸ் பண்ணி அது சட்னா என்ன இந்த இதில் அதாவது ரூட்ல இருக்கிறது எல்லாமே சட்னு சொல்லுவாங்க. அந்த சட்டை யூஸ் பண்ணி மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை இதில் டினாமினேட்டர் என்ன இருக்குது √15 இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு அந்த √50 என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை √50. ஸோ அப்படின்னா என்ன இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. மல்டிப்ளை √50 டிவைடட் பை √50. டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதால நம்ம மல்டிப்ளையும் பண்ணுவோம் டிவைடும் பண்ணுவோம். ஸோ அப்போ √50 × 1 சேம் அதே √50 தான் வரும். நம்ம 1 கூட என்ன மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன வரும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா இங்கே √50 இருக்கு, இங்கே √50 இருக்கு. ஸோ இந்த √50 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகி வெறுமே 50 மட்டும் தான் வரும். நம்ம இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. அதாவது எப்படின்னா √50 × ரூட்னா ரூட்டும் கேன்சல் ஆகி வெறும் நம்பர் மட்டும் தான் நமக்கு வரும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன √50/50. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா ரூட்ல 50 நம்ம வந்து பிரிக்கலாம்ல. எப்படி பிரிக்கலாம் 25 2s are 50 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ஸோ அப்போ இந்த 25 2s are 50 டிவைடட் பை 50 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இந்த √25 அகைன் நம்ம ரூட்டை வந்து பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் 25 எந்த ரூட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் 5 5s are 25. ஸோ அப்போ 5 ஸ்கொயர் நம்ம போடலாமா. நமக்கு இந்த வந்து ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். பாருங்க திரும்பியும் சொல்கிறேன் 25 இந்த 25 எப்படி ஸ்கொயர் ரூட் பிரிப்போம் நம்ம 5 5s are 25. அப்போ 5 5s வந்து 5 ஸ்கொயர் நம்ம போடலாமா 5 ஸ்கொயர் இன்டூ இந்த 2 அப்படியே போடுங்க டிவைடட் பை 50. ஸோ அப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸ்கொயரும் ரூட்டும் ஒன்று தான். ஸோ அப்போ ஸ்கொயர் கேன்சல் ஆகும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். மீதி நமக்கு என்ன இருக்கும் 5. இதுக்கு 2க்கு வந்து நமக்கு இந்த ரூட் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரூட் வந்து எதுக்கு போயிடும் 2க்கு போயிடும். 2க்கு வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட் கிடையவே கிடையாது. 1 1s are 1 2 2s are 4 தான் வரும் நமக்கு. ஸோ அப்போ இந்த 2க்கு வந்து ஸ்கொயர் ரூட்டே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் 5√2 டிவைடட் பை 50. 5 1s are 5 5 10s are 50. கேன்சல் பண்ணலாம்ல 5 டேபிள்ஸில் 5 1s are 5 5 10s are 50. ஸோ ஆன்சர் இஸ் √2 டிவைடட் பை 10. புரிஞ்சுதா உங்களுக்கு. நமக்கு ரூட்டை வந்து 2ஆக நம்ம பிரிக்க ஒரு ஸ்கொயர் ரூட் நமக்கு கிடைக்காது நமக்கு 2ல். ஸோ அதனால் இந்த √2 அப்படியே போடுறோம் டிவைடட் பை 10. ஸோ இதான் நமக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 5/3√5. ஸோ நம்ம ரூட்டை மட்டும் தான் எடுக்க போகிறோம். எப்போவுமே நம்ம கீழே நம்ம டினாமினேட்டர் எடுக்க பார்த்தீங்கன்னா நம்பர் எடுக்காதீங்க, ரூட்டை மட்டும் தான் எடுப்போம். ஸோ அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை √5. ஸோ அப்போ என்ன வரும் சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கிவன் அப்படியே எழுதிக்கோங்க இன்டூ மல்டிப்ளை √5 டிவைடட் பை √5. நம்பரை போடக்கூடாது, வெறும் ரூட்டில் இருக்கிற சட்டை மட்டும் தான் நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த 5 × √5 எப்படி போடுவோம் 5√5. ஏன்னா 5 வந்து இங்கே நார்மலாக இருக்குது, இங்கே ரூட்டில் இருக்குது. ஸோ 5 அப்படியே முதல்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்டூ மல்டிப்ளை பை என்ன போட்டிருக்கோம் √5 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 3 அப்படியே போட்டுக்கணும். இங்கே √5 இருக்குது, இங்கேயும் √5 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்போது ரூட்டை கேன்சல் ஆகி நம்பர்ஸை மட்டும் போடுவோம். புரிஞ்சுதான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பர் இருந்து ஒரு ரூட் இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையுமே சேர்த்து போடணும். ரெண்டுமே ரூட்டில் இருந்துச்சுன்னா அதாவது ரூட்னா இதுதான் சொல்லுவோம் ஸ்கொயர் ரூட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஸ்கொயர் ரூட் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்போ ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணி வெறுமே 5 மட்டும் தான் நமக்கு வரும் ஆன்சர். புரிஞ்சுதா. நெக்ஸ்ட் பாருங்கள் மேலே இருக்கிற 5 கேன்சல் ஆகிடும், கீழே இருக்கிற 5ம் கேன்சல் ஆகிடும். நமக்கு மீதி என்ன இருக்கும் √5/3. இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஏன்னா √5 வந்து நம்ம பிரிக்க முடியாது. ரூட் வந்து நமக்கு எப்படி இருக்கும் ரூட்னா எப்படி இருக்கணும் 1 1s are 1 2 2s are 4 3 3s are 9 அந்த மாதிரி தான் ஸ்கொயர் ரூட் இருக்கும். நமக்கு 5ன்ற ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்குமா இருக்காது. ஸோ நமக்கு கிடைக்காத ஆன்சரை நம்ம அப்படியே போட்டுடலாம். இதோட செகண்ட் சம் ஓவா. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க √75/18. இப்போ இது வந்து ஒரு பெரிய நம்பர். நமக்கு நார்மலாக இங்கே வெறும் 5 3 அப்படி தான் பார்த்துருக்கோம் நம்ம. இது நம்ம வந்து ரொம்ப பிக்கஸ்ட் நம்பராக இருக்குது. ஸோ நமக்கு பிக்கஸ்ட்டாக நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சு நம்ம இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். 5 1s are 5 பேலன்ஸ் 2 25 தான் டைம்ஸ் 5 5s are 25. அகைன் 5 டேபிள்ஸில் 5 3s are 15. ஸோ நமக்கு வந்து 2 5 வந்திருக்கு. அப்போ ஸ்கொயர் நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் டினாமினேட்டரில் என்ன இருக்குது 18. அதுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாம். 18 எந்த டேபிள்ஸில் போகும் 3 டேபிள்ஸ் 3 6s are 18 3 2s are 6. அகைன் நமக்கு இங்கே 3 ஸ்கொயர் ரூட் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு டினாமினேட்டர் நமக்கு ஒன்றே ஒன்று தான் வந்து ரிமைனிங், அதை நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் இது நம்ம எப்படி பிரித்து எழுதியிருக்கோம் 5 நம்ம ரூட்டில் போடணும். இப்போ ஏன்னா இங்கே நமக்கு 75 என்ன இருக்குது ரூட்டில் தான் இருக்குது. ஸோ 5 × 5 நம்ம எப்படி போடலாம் 5 ஸ்கொயர்னு போடலாம் இன்டூ பேலன்ஸ் 3 அப்படியே போட்டுக்கோங்க. டிவைடட் பை நமக்கு 18 நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்
3 ஸ்கொயர் இன்ட்டு 2 எல்லாத்துலேயுமே நம்ம இதில் போடணும். இதுக்கு வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட்டே கிடையாது. ஓகே 18 வந்து எல்சிஎம் தான். ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்து 3 6 ஆர் 18, 3 2s ஆர் 6. நெக்ஸ்ட் பாருங்க, இது நம்ம ஸ்கொயர் ரூட்டில் போடும்போது ஸ்கொயர் 2வும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இன்ட்டு 3 பேலன்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 3யும் அந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இந்த 2 அப்படியே இருக்கும். அப்போ மீதி நமக்கு ரிமைனிங் என்ன வருது? இந்த 5 ரூட் கிடையாது. ஸோ 5 அப்படியே போட்டுக்கோங்க. 3க்கு வந்து ரூட் இருக்குது, ஏன்னா இதோடைய ரிமைனிங் கண்டினியூஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ அப்போ 3க்கு ரூட் இருக்கும். இது 3க்கு ரூட் கிடையாது, 2க்கு ரூட் இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோமா? இதை மாதிரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு நார்மல் ஆன்சர் கொஷின் வந்துடும். ஸோ கீழே இருக்கிற டினாமினேட்டர் ரூட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை ஆன் டிவைடட் பை ரூட் 2. மேலே இருக்கிறத பார்க்காதீங்க, கீழே இருக்கிற ரூட்டை மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல நம்பர்ஸ் இருக்கும், நம்பர்ஸை இது பண்ணாதீங்க. வெறும் சட்டுனா நமக்கு ரூட் தான். நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் வச்சு தான் நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, 5 root 3 by 3 root 2 into இந்த 3 போடக்கூடாது. நமக்கு என்ன தான் போடணும்? வெறுமே ரூட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் போடணும். root 2 by root 2. நெக்ஸ்ட் பாருங்க, 5 கூட இங்கே எந்த நம்பருமே இல்லை. ஸோ 1 இருக்குன்னு நினச்சிக்கோங்க. 5 1s are 5. root 3 into root 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are 6 ரூட்டில் போடணும். டிவைடட் பை 3 இங்கே எதுவுமே இல்லை. ஸோ 1 இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அதே அகைன் மல்டிப்ளிகேஷன் தான். 3 1s are 3. root 2 into root 2 நமக்கு என்ன ஆகும்? 4 கிடையாது, ஏன்னா ரூட்டோ நமக்கு மல்டிப்ளை ஆகாததுனால இந்த வெறுமே ரூட்டை கேன்சல் பண்ணி வெறும் 2 மட்டும் போடணும். அகைன் பாருங்க, 5 root 6 டிவைடட் பை 3 2s are என்ன ஆன்சருங்க? 6. ஸோ இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் ஓவர். செகண்ட் ரோமன் லெட்டர் பாருங்க, ரேஷனல் த டினாமினேட்டர் அண்ட் சிம்பிளிஃபை. நம்ம வெறுமே ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன பார்த்தோம்? ரேஷனல் த டினாமினேட்டர் மட்டும் தான் பார்த்தோம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபையும் பண்ண போகிறோம். நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின் மட்டும் இது வரைக்கும் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில். இந்த செகண்ட் ரோமன் லெட்டர் என்ன ஆகுதுன்னா, அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன இருக்குது? ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ண போவோம்? சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அகைன் இங்கே பெரிய நம்பர்ஸாக இருக்குது. ஸோ நம்ம பிக்கஸ்ட் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, பெரிய நம்பர்ஸ் இருக்கான்னு பாருங்க. இல்லைனா ஸ்மால் எய்தர் அதாவது சிங்கிள் டிஜிட் நம்பர் இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுடலாம். இங்கே பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 48க்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம்? நமக்கு ஸ்மால் டேபிள்ஸ்லேருந்தே போகலாம். 2 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். 2 2s are 4, 2 4s are 8. Again 2 tables, 2 1s are 2, 2 2s are 4. 2 tables are 12 போகும், 2 6 are 12. Again 2 tables are 6 போகும், 2 3s are 6. இது 3 ரிமைனிங் 3ல முடிஞ்சிருக்கு. 3 டேபிள்ஸ் மட்டும் தான் போகும். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் 32க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 32க்கு எல்சிஎம் என்ன எடுக்கிறோம்? அகைன் 2 டேபிள்ஸ்ல 2 1s are 2, பேலன்ஸ் 1 இருக்கும் 12, 2 6 are 12. உங்களுக்கு டேரக்டா 2 16s are 32னாலும் தெரிஞ்சாலும் போடலாம். இன்கேஸ் நமக்கு அது போட வரலன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் டிஜிட் எடுத்துக்கோங்க. 2 1s are 2, பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கு? 1. அந்த 1 பக்கத்தில் என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ 2 டேபிள்ஸ்ல 12 போகும். எத்தனை டைம்ஸ்? 6 டைம்ஸ். ஸோ அப்போ 2 6 are 12. நமக்கு 16 வந்து 2 டேபிள்ஸில் போகும். 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2. இதை வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 27. ஸோ 27க்கு என்ன எல்சிஎம் வரும்? 3 டேபிள்ஸ் மட்டும் தான் எல்சிஎம் வரும். 3 9s are 27, 3 3s are 9, 3 1s are 3. அகைன் நமக்கு என்ன இருக்குங்க? 18. ஸோ 18 வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். 3 6 are 18, 3 2s are 6. ஸோ 2 டேபிள்ஸ் மட்டும் தான் போகும். ஸோ நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இங்கே கொஸ்டின் பாருங்க, 48ஆ? இந்த 48க்கு வந்து என்ன ரூட் நம்ம கண்டுபிடிச்சோம்? ஸோ 2 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4, 4 2 இருக்கு, இங்கே ஒரு 3 இருக்கு. ஸோ நம்ம இந்த 4 2 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 2 power 4 அப்படின்னு பிரிக்கலாமா? இன்டூ ஒரு பேலன்ஸ் 3 இருந்துச்சுன்னா அந்த 3 வந்து அப்படியே ரூட்ல போட்டுக்கோங்க. பிளஸ் நெக்ஸ்ட் பாருங்க, 32க்கு எத்தனை 2s வந்துச்சு நமக்கு? 1 2 3 4 5. ஸோ அப்போ மெயினாக நம்ம ஹோல் நம்பரை வந்து 2 போட்டுட்டு எத்தனை டைம்ஸ் நமக்கு 2 வந்திருக்கு? 5 டைம்ஸ். அதை வந்து பவரில் போட்டுக்கணும். டிவைடட் பை நெக்ஸ்ட் 27க்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்க. 1 2 3. ஸோ ஹோல் நம்பர் 3 போட்டுட்டு நமக்கு எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம அதை வந்து ஸ்கொயர் மேலே போட்டுக்கணும். ஓகேவா? பவரில் போட்டுக்கணும். ஸோ அப்புறம் என்ன இருக்குது? மைனஸ். இங்கே இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினை தான் நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம போடுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, 18 வந்து 3 ஸ்கொயர் 2 தனியாக இருக்குது. 3 ஸ்கொயர் இன்ட்டு 2. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம இதை பிரித்து எழுத போகிறோம். 2 power 4 வந்து நம்ம ஸ்கொயர் கட் ஆகாது. ஸோ நம்ம எப்படி கட் ஆகும்? ஸ்கொயராக கட் ஆகும். ஸோ அப்போ 2 4ன்றது வந்து 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர்னு போடலாமா? ஏன்னா 2 2s are 4, 2 2s are 4. ஸோ அப்போ வந்து 2 2s are 4ன்றது வந்து இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது? இந்த 3 ரிமைனிங் அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் 2 power 5 இருக்குது. 2 power 5 நம்ம எப்படி ஸ்கொயராக பிரிக்கலாம்? 2 2 + 1 அப்படி பிரிக்கலாமா? 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர், 2 2s are 4,
அகைன் நமக்கு என்ன வரும்? இங்கே இருக்கு பாருங்க, 2 2s are 4 ப்ளஸ் 1 என்ன வரும்? 5. ஸோ அப்போ இந்த 1 நமக்கு கட் ஆகாது, ஸ்கொயரும் மட்டும் தான் கட் ஆகும். ஸோ இது பேலன்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ரிமைனிங் டிவைடட் பை 3 பவர் 3 இருக்குது. 3 பவர் நம்ம பார்க்கறது எல்லாமே ஸ்கொயர் ரூட் தான் பார்க்குறோம். ஸோ அப்போ 3 பவர் 3 எப்படி பிரிக்கலாம்? 3 ஸ்கொயர் இன்டூ பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ அப்போ 2 + 1 3. ஸோ 3 3s are அதை அப்படியே போட்டுக்கோங்க. இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 3 பவர் ஸ்கொயர், இங்கே ஆட்டோமேட்டிக்காக 3 ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ அப்படியே எடுத்து கேன்சலேஷன் மட்டும் பண்ணிடலாம். இன்டூ 2. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளிகேஷன். இந்த 2க்கு இந்த 2க்குலாம் வந்து நமக்கு ஸ்கொயர் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? 2 × 2 அப்படியே போடுங்க. இதுக்கு இந்த 3க்கு மட்டும் தான் ரூட் இருக்கும், √3 ப்ளஸ் இந்த 2வும் இந்த 2வும் ரூட் கிடையாது, வெறுமே இந்த 2க்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த ரூட் போட்டுக்கோங்க. டிவைடட் பை இந்த 3க்கு ரூட் கிடையாது, இந்த 3க்கு ரூட் இருக்குது. ஸோ அப்போ 3√3 மைனஸ் 3√2. ஏன்னா 3க்கு ரூட் நம்ம கேன்சல் பண்ணி ஆயிடுச்சு. 2க்கு மட்டும் அப்படியே இருக்குது ரிமைனிங். ஸோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ மல்டிப்ளிகேஷன். 2 2s are 4 பேலன்ஸ் இந்த √3 அப்படியே போடுங்க. ப்ளஸ் 2 2s are 4 பேலன்ஸ் √2 அப்படியே போடுங்க. டிவைடட் பை 3√3 மைனஸ் 3√2. இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? இங்கேயும் 4/3 இருக்குது, இந்த இடத்துலையும் 4/3 இருக்குது. ஸோ நம்ம இந்த 4/3 ஹோலாக அப்படியே நம்ம கம்பைன் பண்ணி, அதாவது நம்ம தனியாக வெளியே எடுத்துடலாமா? இங்கேயும் சேமாக இருக்குது, இங்கேயும் சேமாக இருக்குது. ஸோ நம்ம ஹோல் நம்பர்ன்றதுனால 4/3 தனியாக வெளியே எடுத்துட்டு ரூட்டில் இருக்கிறதுலாம் தனியாக ஒரு ஃப்ராக்ஷனில் போடுறோம். அதாவது ரேஷனல் நம்பர்ஸ் சட்ஸ்லாம் நம்ம பிரிக்கிறோம். நார்மல் ரேஷனல் நம்பர்ஸ் நமக்கு இங்கே 4/3, சட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா √3 + √2 டிவைடட் பை √3 மைனஸ் √2. இந்த நம்பர்ஸ் தான் நீங்கள் பார்க்கக்கூடாது, ஏன்னா நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்து தனியாக வெளியே எழுதியாச்சு. வெறும் ரூட் மட்டும் தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் √3 + √2 டிவைடட் பை √3 மைனஸ் √2. மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை √3 + 2. ஏன்னா நமக்கு அங்கே என்ன இருந்துச்சு? அங்கே வந்து என்ன இருந்திருக்கும்னா √3 - 2 இருக்கும் அங்கே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த கொண்டு வரும்போது √3 + 2 கொண்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் அந்த 4/3 அப்படி அங்கே இருந்துச்சுல, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இங்கே √3 + 2 √3 - 2 உங்கள் கொஸ்டின் இருந்துச்சு, அந்த கொஸ்டின் அப்படியே எழுதிக்கோங்க. இன்டூ நம்ம ஏன் இங்கே மைனஸ் இருந்து இங்கே ப்ளஸ் கொண்டு வரோம்னா, இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு என்ன வரும்? மேலே போச்சுன்னா அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ √3 + 2 டிவைடட் பை √3 + 2. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4/3 இதுக்கு இந்த ரேஷனல் நம்பர்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம இந்த சட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஞாபகம் இருக்கா? இந்த √3 இந்த √3 ப்ளஸ் பண்ணுவோம், அதாவது மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அகைன் இது இங்கே போகும், இந்த இடம் வர்றது இப்படி வரும். ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோமா? ஸோ இப்போ √3 × √3 ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 1 and 1 and 1 and 2 அந்த மாதிரி பண்ணுவோம்ல. இப்போ √3 அப்படியே போட்டிருக்கோம். ப்ளஸ் √3 இன்டூ என்ன இருக்குங்க? √2. நெக்ஸ்ட்டு அடிஷன் அடுத்தது என்ன இருக்குது? இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் √2 × √3 ப்ளஸ் √2 × √2. புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் 1 and 1 1 and 2 2 and 1 2 and 2 அந்த மாதிரி பண்ணுவோம்ல மல்டிப்ளிகேஷன். டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? √3 ஸ்கொயர், ரெண்டுமே √3 இருக்குது. அப்போ √3 ஸ்கொயர்னு போடலாமா? ப்ளஸ் 2 மைனஸ் நமக்கு என்ன ஆகும்? மைனஸ் √2 × √2 என்ன ஆகும்? √2. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்க. 4/3 ரேஷனல் நம்பர்ஸ் காமனாக கொண்டு வரணும். √3 × √3 நமக்கு என்ன வரும்? √2 கேன்சல் ஆகி வெறும் 3 வரும். ப்ளஸ் √3 × √2 ரெண்டுமே ரூட்டில் இருக்குது. ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷன் மட்டும் பண்ண போதும். 3 2s are 6 ப்ளஸ் இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது 6 ப்ளஸ் √2 × √2 ரெண்டுமே ரூட் கேன்சல் ஆகி வெறுமே 2 வரும். டிவைடட் பை √3, அதாவது இந்த இதுவும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ மீதி என்ன இருக்கும்? 3 - 2. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த 4/3 அப்படியே கொண்டு வாங்க. ப்ளஸில் இருக்கிறதுனா நம்ம ப்ளஸ் பண்ணிக்க போகிறோம். வெறுமே ஹோல் நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல் நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணுறோம். 3 + 2 5 5√6 + √6. நமக்கு இங்கே எத்தனை √6 இருக்குது? டோட்டலாக 2 √6 இருக்குது. ஸோ 3 ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஸோ இந்த இதே 4/3 ரேஷனல் நம்பர் அப்படியே கொண்டு வாங்க. இந்த 5 ப்ளஸ் இங்கே எத்தனை √6 இருக்குது? இங்கே ஒரு √6 இருக்குது, இங்கே ஒரு √6 இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 2 √6 டிவைட் பை 1 போட்டாலும் ஒன்று தான், போடனாலும் ஒன்று தான். ஏன்னா 1க்கு வந்து நமக்கு என்ன இருக்குது? வேல்யூவே கிடையாது. ஸோ அதனால் இதோட ஆன்சர் முடிஞ்சிடுது. இதோட அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சேம் இதே மாதிரி தான், நம்ம அந்த ஃபுல் ஸ்டெப் போகாமல் பாதி ஸ்டெப்லேருந்தே கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. 5√3 + √2 டிவைடட் பை √3 + √2. இப்போ நீங்கள் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை √3 மைனஸ். ஏன்னா இங்கே ப்ளஸில் இருக்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுங்க? மைனஸாக மாறிடும். ஸோ மைனஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும், மைனஸை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படியே எழுதிக்கோங்க. மல்டிப்ளை √3 - √2 டிவைடட் பை √3 - √2 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, 1 and 1 1 and 2 2 and 1 2 and 2. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 5√3 அப்படியே போட்டுக்கோங்க.
இன்டூ எதோட பண்ண போகிறோம் செகண்ட் ஒன், அதாவது இந்த இடத்துல √3. இங்கே என்ன இருக்குது ப்ளஸ்ஸோ மைனஸோ மைனஸ் 5√3 இன்டூ என்ன இருக்குங்க √2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ் தான் நமக்கு. ஸோ அப்போ √2 இன்டூ √3 புரியுதா? √2 இன்டூ √3 ப்ளஸ்ஸோ மைனஸோ மைனஸ் √2 இன்டூ √2 டிவைடட் பை இங்கே ரெண்டுமே ரூட்டில் 3 தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கொயர் போட்டுக்கலாம். மைனஸ் இங்கேயும் ரேஞ்ச் சேமாக இருக்குது, ஸ்கொயர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 5 இன்டூ √3 இன்டூ √3 நமக்கு என்ன ஆகும்? ரூட்டோ கேன்சல் ஆகி வெறுமே 3 வரும். மைனஸ் 5 √3 இன்டூ √2. அப்போ √3 இன்டூ √2 என்ன வரும்? 3 2s are 6 ப்ளஸ் அகைன் என்ன வரும்? 3 2s are 6 மைனஸ் ரூட் இன்டூ ரூட் என்ன ஆகும்? நமக்கு ரூட்டோ கேன்சல் ஆகி வெறுமே 2 இன்டூ 2 வந்து 2 தான் வரும். அப்படியே போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு என்ன இங்கே இருக்குது? ரூட்டோ கேன்சல் ஆகி வெறுமே அந்த நம்பர் தான் வரும். மல்டிப்ளை பண்ணக்கூடாது. நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்ன இருக்குது? ரூட்டு இருக்குது. ஸோ நம்ம ரூட்டை கேன்சல் பண்ணிடுறோம். 2 2s are 4ன்னு போடக்கூடாது. ஏன்னா நமக்கு ரூட் இன்டூ ரூட் என்ன வரும்? வெறுமே நம்பர் மட்டும் தான் வரும். டிவைடட் பை இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும், ரூட்டோ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். 3 - 2 அகைன் நமக்கு பேலன்ஸ் 1 தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் பாருங்கள் 5 3s are 15 மைனஸ் 5√6 ப்ளஸ் √6 மைனஸ் 2 டிவைடட் பை நம்ம போட வேணாம். ஏன்னா 1 தான், நமக்கு 1 போட்டாலும் 1 தான், போடலாலும் 1 தான். நெக்ஸ்ட் பாருங்கள் நம்ம ஹோல் நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 15 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இதை பார்க்காதீங்க, இதை நம்ம கடைசியாக நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா அவங்க கூட நமக்கு சட்டு இருக்குது, சட்டு கூட ஒரு நம்பர் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அது இருந்தால் தனியாக நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 15ல 2 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 13 மைனஸ் 5√6 ப்ளஸ் இங்கே எந்த நம்பருமே இல்லை. ஸோ நம்ம என்ன போட்டுக்கலாமா? 1√6 போட்டுக்கலாமா? அது போட்டுருக்க பாருங்க. 1√6 டிவைட் பை 1 போட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 13 அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் 5ல 1 போயிடுச்சுன்னா எவ்வளோ? நம்ம ஏன் நம்ம மைனஸ் பண்ணுறோம்? மைனஸோ ப்ளஸோ மைனஸ், அதனால மைனஸ் பண்ணுறோம். 5ல 1 போயிடுச்சுன்னா 4. பெரிய நம்பர் கிட்ட என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மைனஸையும் அப்படியே போட்டுக்கலாம். 5ல 1 போயிடுச்சுன்னா 4 4√6. இதோட இந்த ஆன்சர் ஓவர். நெக்ஸ்ட் பாருங்க சேம் அதே மாதிரி தான், பட் a and b வேல்யூன்ற வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a and b இஃப் √7 - 2 divided by √7 plus 2 equal to a √7 plus b. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? a உடைய வேல்யூவையும் b உடைய வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதான் கொஸ்டின். சொல்யூஷன் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்? நம்ம டினாமினேட்டர் தான் சட்டாக கொண்டு வர போகிறோம். ஸோ இங்கே √7 + 2 இருக்குது. நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் போகும்போது நமக்கு என்னவா மாறும்? √7 - 2. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கோங்க. √7 - 2 டிவைட் பை √7 + 2 இன்டூ இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரும்? மைனஸ். ஸோ √7 - 2 டிவைட் பை √7 - 2 ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன வாங்க பண்ணோம்? அதே தான் இங்கே பண்ண போகிறோம். 1 and 1 and 1 and 2, 2 and 1 and 2 and 2 மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். √7 into 7 √7 into √7 இங்கே என்ன இருக்குது அடுத்தது? மைனஸ். ஸோ இந்த மைனஸ் அப்படியே போடுங்க. நெக்ஸ்ட் என்ன வரும்? √7 into 2. அடுத்தது பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் போட்டுக்கோங்க. இந்த 2 into √7 மைனஸும் ப்ளஸ் 2 into 2 அப்படியே போட்டுக்கணும். இங்கே ரூட் இருந்துச்சுன்னா ரூட் போடுங்க, ரூட் இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் அடுத்தது டிவைடட் பை √7 into √7 ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸோ மைனஸோ மைனஸ் 2 சேமாக இருக்கும். நம்ம என்ன போட்டுக்கலாம்? ஸ்கொயர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க √7 into √7 அப்போ ரூட்டை கேன்சல் ஆகி வெறுமே நமக்கு என்ன வரும்? 7 மைனஸ் நமக்கு 2 இந்த ஃப்ரண்ட்டில் போட்டுக்கோங்க. ஏன்னா ஹோல் நம்பர் பக்கத்தில் தான் சட்டு வரணும். ஸோ அப்போ 2√7 மைனஸ் 2√7 ப்ளஸ் 2 2s are எவ்வளோ உங்களுக்கு? 4. நெக்ஸ்ட் டிவைடட் பை இந்த ஸ்கொயர் இந்த ரூட்டை கேன்சல் ஆகி மீதி நமக்கு என்ன இருக்கும்? 7 மைனஸ் 2 2s are 4. இந்த 2 2s are இருக்குல்ல, இந்த 2 into 2 அப்படி போடணும். ஓகேங்களா? அப்போ 2 2s are 4. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்ம ஹோல் நம்பரையும் பார்க்கணும். அப்போ 7 இந்த சட்டு கூட இருக்கிற ஹோல் நம்பர் பார்க்காதீங்க. வெறுமே காமனாக ஹோல் நம்பர் என்ன நம்பர் இருக்கோ பாருங்க. 7 இங்கே இருக்குது, இப்போ 4 இருக்குது. அப்போ 7 + 4 11 மைனஸும் நமக்கு என்ன ஆயிடுது? ப்ளஸ். அப்போ -2 into -2 4 ரூட்டில் என்ன இருக்குது நமக்கு? 7 டிவைடட் பை 7ல் 4 போயிடுச்சுன்னா 3. புரிஞ்சுதா இது? அப்போ இதோட ஆன்சர் முடிஞ்சிச்சு. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a and b. அப்போ நம்ம இந்த ஆன்சர்லேருந்து a உடைய வேல்யூவும் b உடைய வேல்யூவும் பிரிக்க போகிறோம். ஸோ எப்படி பிரிக்க போகிறோம்? 11/3 அதான் a உடைய வேல்யூ. b உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -4√7/3. ஏன்னா 3 வந்து நமக்கு எங்கே என்ன இருக்குது? ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குது. ஸோ அதனால் a-க்கும் நம்ம எடுத்துக்கலாம், b-க்கும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் இஸ் a is equal to 11/3, b is equal to -4√7/3. இதோட இந்த ஆன்சர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. If x is equal to √5 + 2
then find the value of x square plus 1 by x square. என்ன சொல்றாங்க, x உடைய வேல்யூ இதுதான் கொடுத்துட்டாங்க, நம்ம இதோடைய ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம், அதாவது இந்த ஃபார்முலாவுடைய நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ சொல்யூஷன் போட்டுக்கோங்க. given first question கொடுத்துருக்க given எழுதிக்கோங்க. x is equal to √5 plus 2. அப்போ நமக்கு அடுத்து என்ன கேட்குறாங்க, 1 by x கேட்குறாங்க. அப்போ 1 by x தான் நமக்கு என்னவா மாறும், 1 by x is equal to x1 அப்படியே போட்டுக்கோங்க. x உடைய வேல்யூ என்ன, √5 plus 2. ஸோ நமக்கு இங்கே கொஸ்டின் கொடுத்தாச்சு. நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை ஆன் டிவைடட் பை, இங்கே +2 இருந்துச்சுன்னா நமக்கு இந்த பக்கம் போகும்போது என்ன வரும், -2. ஸோ அப்போ √5 -2. கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. 1 by √5 plus 2 into √5 minus 2 by √5 minus 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 1 and 1 1 and 2. ஏன்னா இங்கே அடுத்த 2 ஆப்ஷன் இல்லை, ஸோ அதனால் 1 and 1 and 1 and 2 தான் பண்ண போகிறோம். 1 √5s are √5 minus 2 1s are 2 divided by, இங்கேயும் √5 இருக்குது, இங்கேயும் √5 இருக்குது, நம்ம பண்ண போட்டுக்கலாம், ஸ்கொயர் போட்டுக்கலாமா, ஸ்கொயர் ப்ளஸ்ஸோ மைனஸோ மைனஸ். நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா ப்ளஸ் மைனஸாக கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம படிச்சிருக்கோம்ல, ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் கூட மைனஸ் வந்தாலே அது என்ன சிம்பிள் தான் வரும், நமக்கு எப்பவுமே மைனஸ் தான் வரும். ஸோ அப்போ ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 2 காமனாக இருக்குது, அப்போ ஸ்கொயர் போட்டுக்கலாமா, நம்ம ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த √5 - 2 அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். 2 2s are 4. இங்கே வெறுமே 5 போட்டு -2 2s are 4. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 by x உடைய வேல்யூ என்ன நமக்கு, √5 - 2. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த டேர்ம். ஏன் நம்ம இந்த ஸ்கொயரை வந்து ஹோல் ஸ்கொயர்னு மாற்றிட்டோம்னா, இங்கே பாருங்க, இப்போ இந்த x ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் இருக்கா, இது நம்ம எப்படி மாற்ற போகிறோம்னா x ப்ளஸ் 1 by x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாற்ற போகிறோம். அதாவது a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இது இருக்கா. அப்போ என்ன ஃபார்முலா நமக்கு வரும், a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்மெட்டில் வருமா, இதை தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். அப்போ ஏன்றது வந்து x, bன்றது வந்து 1 by x நம்ம மாற்ற போகிறோம். ஸோ இப்போ அந்த ஃபார்மெட்டில் இந்த ஃபார்முலா படி நம்ம எழுதணும்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 2a இன்ட்டு b வரும்ல, 2abன்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்போ 2 இன்ட்டு a உடைய வேல்யூ என்ன x, b உடைய வேல்யூ 1 by x இன்ட்டு b ஸ்கொயர். b ஸ்கொயர் நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, 1 by x. அப்போ 1 by x ஸ்கொயர். புரிஞ்சுதா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்மெட் எப்படி வரணும், a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன நமக்கு, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படி வருமா நமக்கு. சாரி, இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு மேலே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணிவிடுவோம். மீதி நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 என்ன இருக்குது மீதி, இன்ட்டு 1 1s are என்ன 1 தான், 1 by x ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்மெட்டில் நம்ம கொண்டு வந்தாச்சா. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. x ப்ளஸ் 1 by x ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த எக்ஸ்னா நம்ம என்ன நமக்கு சொல்லியிருக்கோம், நம்ம ஆல்ரெடி எக்ஸ்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, x இஸ் ஈக்குவல் டு √5 plus 2 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த கிவன் கொடுத்துருக்கத இங்கே எழுத போகிறோம். √5 plus 2 இன்ட்டு 1 by x உடைய வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், √5 - 2 எழுதிக்கோங்க, ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே +2 இருக்குது, இங்கே -2 இருக்குது. அப்போ +2 மைனஸ் நமக்கு என்ன ஆகிடும், -i, 2ல் 2 போயிடுச்சுன்னா 0. ஸோ அதனால் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்குது, இங்கே ஒரு √5 இருக்குது, இங்கே ஒரு √5 இருக்குது. அப்போ டோட்டலாக இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. அப்போ 1 + 1 2√5. எத்தனை √5 இருக்குது, இங்கே 2 √5 இருக்குது. ஸோ 2√5 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ ஹோல் ஸ்கொயர்னு சொல்லும்போது 2 2s are 4 இன்ட்டு இந்த ஸ்கொயரும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும், 5. அப்போ 4 5s are 20. இதோட இந்த சம் ஓவர். நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நோட்டேஷன். சயின்டிஃபிக் நோட்டேஷன்னா என்ன, நமக்கு அந்த பாயிண்ட் டெசிமல் நம்பர்ஸ் வந்து எத்தனை நம்பர்ஸ் தள்ளி மூவ் ஆகுது அந்த மாதிரி இன்ட்டு 10 to the power அந்த மாதிரி போடுவோம்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நோட்டேஷன் தான். எக்ஸசைஸ் 2.8 represent the following in scientific notation. நான் சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது நம்ம வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனாக மாற்ற போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்துக்கலாம். இதுதான் கொஸ்டின். 5.6943 எத்தனை ஜீரோஸ் இருக்குங்க, 1 2 3 4 5 6 7 ஜீரோஸ் இருக்குது. இதுதான் கொஸ்டின். நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனா என்னன்னா இன்டூ 10 to the power மாற்ற போகிறோம். ஸோ அப்போ இந்த 5.6943 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த நம்பர்ஸ் வரைக்கும் போட்டுட்டு இன்டூ இந்த ஜீரோஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா 10 போட்டுட்டு, எப்பவுமே எல்லாத்துக்குமே 10 தான் போடுவோம். 10 போட்டுட்டு நம்ம ஏன் இங்கே 11 போடுறோம்னா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 11 நம்பர்ஸ் இருக்குது. 11 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 10 to the power 11. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 2000.57.
ஸோ இந்த பாயிண்ட் அதாவது இந்த பாயிண்ட் வந்து நமக்கு எப்பவுமே எங்கே இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் கழிச்சு தான் இருக்கணும். ஸோ அப்போ 2.00057 இன்ட்டு ஏன் நம்ம 10 to the power 3 போடுறோம்னா இந்த ஜீரோஸ் வந்து நமக்கு எங்கே போகுது 1 2 3 நம்பர்ஸ் தள்ளி ஃப்ரண்ட்டில் போகுது. அப்போ எத்தனை இங்கே நம்பர்ஸ் நம்ம இது பண்ணுறோம் 3 இருக்குது. ஸோ அதனால் 3 நம்பர்ஸ் அப்போ 10 to the power 3. நெக்ஸ்ட் பாருங்க 6.000 எத்தனை ஜீரோஸ் இருக்குது 1 2 3 4 5 6 அப்புறம் ஒரு 6 வந்து 3 ஜீரோஸ் வருது. இதுதான் கொஸ்டின். ஸோ நம்ம இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் நமக்கு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த 0.0 அப்படியே போட்டுட்டு இன்ட்டு 10 to the power 7 ஏன் நம்ம 7 போடுறோம்னா 1 2 3 4 5 6 7 ஸோ இந்த நம்பர்ஸோட நமக்கு முடியுது க்ளோஸ் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஜீரோஸ் அதுக்கப்புறம் கணக்கு கிடையாது. ஏன்னா பாயிண்ட்க்கு அடுத்த ஜீரோஸ் வந்து நமக்கு எப்பவுமே நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த 6 வரைக்கும் தான். ஏன்னா அடுத்த நம்பர்ஸ் எது வரைக்கும் முடியுதுன்னு பாருங்கள். ஸோ அதனால் 0.0 ஸோ அதாவது இந்த 6.06 நீங்கள் வரணும். எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்கீங்க 1 2 3 4 5 6 7 ஸோ இதோட நமக்கு முடியுதுன்றதால 10 to the power -7 நம்ம போடுறோம். நெக்ஸ்ட் பாருங்க 0.309 1 2 3 4 5 zeros 2 இதான் கொஸ்டின். ஸோ நமக்கு 9 வந்து இங்கே இருக்குது. ஸோ நமக்கு 9 பக்கத்தில் பாயிண்ட் வரணும். ஸோ நமக்கு 9 பக்கத்தில் பாயிண்ட் வர்றதுனால இது வந்து நமக்கு இந்த இடத்துல மூவ் ஆகுது. அப்போது எத்தனை நம்பர்ஸ் தள்ளி மூவ் ஆகுது 1 2 3 4 நம்பர்ஸ் தள்ளி நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இப்படி மூவ் ஆகுது. அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு மைனஸ் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ் வரும். 10 to the power ப்ளஸ் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜீரோ வந்து ஃப்ரண்ட்ல இருந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு மைனஸ் வரும். ரைட் சைடில் வந்துச்சுன்னா மைனஸ் வரும். அதாவது லெஃப்ட் சைடில் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸில் வரும். ஸோ அப்போது 9 போட்டுக்கோங்க. 9 எப்பவுமே நம்ம நம்பர் கழிச்சு தான் பாயிண்ட் வரணும். ஸோ 9 பாயிண்ட் இங்கே அடுத்தது எத்தனை இங்கே இருக்குது இந்த ஜீரோ இதுக்கப்புறம் இது போடுங்க 0.00002 ஸோ அந்த 0.02 போட்டுட்டு இன்ட்டு 10 to the power -4 நமக்கு எப்படி வந்துச்சுங்க இங்கே இந்த பாயிண்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல மூவ் ஆகுது. அப்போது 1 2 3 4 நம்பர்ஸ் தள்ளி மூவ் ஆகுறதுனால 10 to the power -4. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ரோமன் ஓவர். செகண்ட் ரோமன் பாருங்க ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் டெசிமல் ஃபார்ம். அதாவது நம்ம லாஸ்ட் இதில் என்ன பார்த்தோம் ஆன்சர் கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் எழுதணும்ல. இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்சர் கொடுத்துருவாங்க நம்ம கொஸ்டினாக மாற்ற போகிறோம். இங்கே பாருங்கள் 3.459 × 10 to the power 6 இதுதான் கொஸ்டின். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம இங்கே எதுவுமே பாயிண்ட் வைக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம டெசிமல் ஃபார்மாக நம்ம மாற்ற போகிறோம். அப்போது 3459 இங்கே 6 இருக்குது. ஸோ ஆல்ரெடி இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 6னா இங்கே என்ன வரும் மீதி எத்தனை ஜீரோஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் 3 zeros ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3459 எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணணும் 3 zeros ஆட் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு அடுத்து நம்ம எத்தனை நம்பர்ஸ் மாற்ற போகிறோம் 3 நம்பர்ஸ் மாற்ற போகிறதுனால ஜீரோஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள் 5.678 நீங்கள் பாயிண்ட் இங்கே போட்டிருக்காங்க 10 to the power 4 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம். அப்போ அடிஷனலாக நம்ம என்ன ஒரே ஒரு 0 போட்டால் 4 வந்துடும். ஏன்னா 4 நம்பர்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள் 1.00005 ஸோ இது நம்ம இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் கொடுத்தாங்கன்னா என்ன வரும் முன்னாடி அப்போ 0 நமக்கு கண்டிப்பாக வரணும். மைனஸ் கொடுத்தா நம்ம முன்னாடி நமக்கு ஜீரோஸ் வரணும். அப்போது எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணணும் 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த 1லேருந்து முன்னாடி போகணும்னா அப்போ எத்தனை ஜீரோஸ் நம்ம போட போகிறோம் 4 zeros போட்டுப்போம். ஏன்னா நம்ம இந்த 1ஐயும் மென்ஷன் பண்ணி தான் 5ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 1 5ன்றதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அப்போ எத்தனை ஜீரோஸ் ஃப்ரண்ட்டில் போடணும் 4 zeros போடணும். நம்ம 4 zeros போடுறதுக்கு முன்னாடி 0 பாயிண்ட்டுன்னு ஒன்று போட்டுக்கலாம். அது கொடுத்துட்டு கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து -7 சொல்லியிருக்காங்க. -7னா அப்போ நம்ம ஃப்ரெண்டில் எத்தனை ஜீரோஸ் போடுவோம் 6 zeros போடணும். ஏன்னா இந்த நம்பரே சேர்த்து தான் 7 சொல்கிறாங்க. அப்போ 2 அப்போ ஃப்ரெண்டில் எத்தனை ஜீரோஸ் போடுவீங்க 6 zeros போடுவீங்க 1 2 3 4 5 6 அடிஷனாக இந்த ஒரு நம்பர் போட்டால் 7. ஸோ அது ஃப்ரெண்டில் நம்ம 0 பாயிண்ட் போட்டுட்டு இந்த நம்பர் எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இதோட அந்த டெசிமல் ஃபார்மை நம்ம மாற்றது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் சயின்டிஃபிக் நோட்டேஷன். சயின்டிஃபிக் நோட்டேஷனில் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் 4 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் இதான் கொஸ்டின் 3 5 zeros பவர் ஸ்கொயர் இன்ட்டு 2 4 zeros ஸ்கொயர் 4 ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 வெறும் நம்பர்ஸை மட்டும் எழுதி 10 to the powerன்னு போட போகிறோம். ஸோ இந்த 3 அப்படியே போடுங்க இன்ட்டு எத்தனை ஜீரோஸ் இங்கே இருக்குது 5 zeros இருக்குது. அதனால் 10 to the power 5 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 2 அப்படியே போடுங்க. எத்தனை ஜீரோஸ் இருக்குங்க 4. அப்போ 10 to the power 4 பவர் 4. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இதை பிரிக்க போகிறோம். ஸோ அப்போ 3 இன்ட்டு ஸ்கொயர் தனியாக பிரிச்சுக்கோங்க இன்ட்டு 10 to the power 5 இன்ட்டு ஸ்கொயர் இன்ட்டு 2 பவர் 4 தனியாக பிரிச்சுக்கோங்க இன்ட்டு 10 to the power 4 இன்ட்டு 4 அப்படின்னு தனியாக பிரிச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் 3 3s are 9. ஏன் இப்படி பண்ணணும் 3 ஸ்கொயர் என்ன அர்த்தம் அப்போ 3 இன்ட்டு 3 அப்போ 3 3s are என்ன வரும் நமக்கு 9 இன்ட்டு 10 to the power 5 இன்ட்டு 2 5 2s are 10 இன்ட்டு 2 வந்து இப்படி பண்ணக்கூடாது 2 4s are 8 பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அங்கே 2 வந்து 4 டைம்ஸ் போட்டுக்கணும்.
4 டைம்ஸ் கூட என்ன வரும் 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு 16 into 10 to the power 4 4s are 16. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்பர்ஸ் எல்லாம் ஒரு வேல்யூ பக்கமாக கொண்டு வரும். ஸோ அப்போ 9 into 16, அதாவது ஹோல் நம்பர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடில் 10 to the powerன்னு வச்சுக்கணும். 10 to the power 10 into 10 to the power 16. ஸோ ரெண்டுமே சேம் நம்பர்ஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 10 வந்து காமனாக போட்டுட்டு இந்த ரெண்டுத்தையுமே இருக்கிற பவர்ஸில் அதை ப்ளஸில் போட்டு போகிறோம். அப்போ 10 + 16 26. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம், சயின்டிஃபிக் நோட்டேஷன் சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் நோட்டேஷனா என்ன, நம்ம பாயிண்ட் வைக்க போகிறது தான் சயின்டிஃபிக் நோட்டேஷன். ஸோ அப்போது நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் பக்கத்தில் பாயிண்ட் வைக்க போகிறோம். அப்போ 1.44 இன்டூ நம்ம எத்தனை நம்பர் தள்ளி கழிச்சு பாயிண்ட் வச்சிருக்கோம், 1 2 நம்பர்ஸ் கழிச்சு தான் பாயிண்ட் வச்சிருக்கோம். அப்போ 10 to the power 2 இன்டூ 10 to the power 26. அப்போ 10 வந்து காமனாக எடுத்துக்கிறோம். 26 + 2 28. ஆன்சர் என்ன வந்துச்சு உங்களுக்கு 10 to the power 28. ஸோ இதோட இது சம் ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்க. இது வந்து இப்போ நம்ம மைனஸ்ல ஒரு சம் இது பார்க்க போகிறோம். 0 பாயிண்ட், அதாவது ஃப்ரண்ட்ல ஜீரோஸ் இருக்கிற மாதிரி. அப்போ 0.00001 10 to the power 11 டிவைடட் பை, இது டிவைடட் கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் இதில் பார்த்தது மல்டிப்ளிகேஷன், இது டிவிஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது என்ன சொல்கிறாங்க 1. ஏன்னா இப்போ நம்ம இந்த 1க்கு அப்புறம் தான் பாயிண்ட் ஒன்று நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சைடில் மூவ் ஆகும்போது நமக்கு என்ன பாயிண்ட் என்ன வரும், -6. ஏன் 6, 1 2 3 4 5 6 இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் வைக்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட் இப்படி மூவ் ஆகும்போது -6 பவர் 11 அப்படி போட்டுக்கிறோம். டிவைடட் பை, அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட் வந்து நமக்கு எத்தனை தடவை மூவ் ஆகுது, 1 2 3. ஸோ அப்போ 10 to the power -3 ஹோல் பவர் கியூப். அதே மாதிரி 1க்கு வந்து 1 power 11 நம்ம எத்தனை டைம்ஸ் போட்டாலும் 1 தான் கிடைக்கும். 10 6 11s are 66 டிவைடட் பை 5 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 5 3s are 15 போடக்கூடாது. 5 into 5 into 5, 5 5s are 25, 25 5s are 125 into 10 to the power 3 3s are என்ன இருக்கு 9. ஸோ இது டோட்டலாக நம்ம பண்ணியாச்சு. டிவைடட் பைல கொண்டு வரணும் இப்போ. ஸோ அப்போ 1 into 10 to the power 66 டிவைடட் பை 125 into 10 to the power -9. இங்கேயும் 10 இருக்குது, இங்கேயும் 10 இருக்குது. ஸோ நம்ம இந்த 10 - power -9 வந்து மேலே கொண்டு வரும்போது +9 மாறிடும். 66ல் 9 போயிடுச்சுன்னா 57. 66ல் 9 போயிடுச்சுன்னா எவ்வளோ உங்களுக்கு 57. பெரிய நம்பர் கிட்ட மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் சிம்பிள். டிவைடட் பை 125. இப்போ இந்த 125க்கும் 1க்கும் டிவிஷன் எடுக்க போகிறோம். ஸோ 125 3 நம்பர்ஸ் இருக்குது, இங்கே 1 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணுவோம், ஸ்மால் நம்பர். ஸோ அதனால் 0 போட்டுட்டு பாயிண்ட் எத்தனை ஜீரோஸ் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம், இங்கே 3 ஜீரோஸ் ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து என்ன வரும், 2 ஜீரோஸ் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணுவோம். அதாவது 1 125ல் 1 போகாது. அகைன் பாயிண்ட் வச்சு ஜீரோ சேர்த்துட்டாலும் இங்கே 3 நம்பர்ஸ் இருக்குது, இங்கே 2 நம்பர்ஸ் இருக்குது, செட் ஆகாது. ஏன்னா இது பெரிய நம்பர். அகைன் திரும்பியும் 0 போடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 0 போட்டுக்கிறோம் இங்கேயும். ஸோ அப்போ 125 8s are 1000. ஸோ 0 ரிமைண்டர் 0 வந்துச்சு. மீதி நம்ம குவாட்ரண்ட் என்ன இருக்குது, 0.008 into 10 to the power -57. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், 8. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அப்புறம் தான் நமக்கு பாயிண்ட் வரணும். அதனால 8, அதுக்கப்புறம் 8ன்னு போட்டுக்கோங்க. எத்தனை நம்பர்ஸ் தள்ளி 8 நீங்கள் பாயிண்ட் வைக்கிறீங்க, 1 2 3. அப்போ 10 to the power -3 -57. மைனஸும் ப்ளஸ் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட்டோம். ஏன் மைனஸ் சிம்பிள் போடுறோம், பெரிய நம்பர் கிட்ட மைனஸ் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ 57 + 3 60. ஸோ 8 into 10 to the power -60. இதோட இந்த சம் ஓவர். Represent the following information in scientific notation. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனாக மாற்ற போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The world population is nearby 7. ஸோ ஒரு 9 ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஸ்டின். ஸோ எத்தனை ஜீரோஸ் கொடுத்துருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அப்போ 7 into 10 to the power 9. அவ்வளோதான் ஆன்சர். நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி ஆன்சர் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள். 1 light year மீன்ஸ் த டிஸ்டன்ஸ். ஒரு 1 light yearனா எத்தனை டிஸ்டன்ஸ்க்கு போகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 9க்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15 நம்பர்ஸ் இருக்குது 9க்கு அப்புறம். ஸோ அப்போ 9 பாயிண்ட்டுன்னு வச்சுட்டு இந்த நம்பர்ஸ் எழுதிட்டு நம்பர்ஸ் வரைக்கும் எழுதிக்கோங்க போதும். இந்த ஜீரோஸ் மென்ஷன் பண்ண தேவையில்லை. அந்த ஜீரோஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 10 to the power 15 போட போகிறோம். அவ்வளோதான் ஆன்சர். மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ். ஸோ இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இதில் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னா 0.31 ஜீரோஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம 9க்கு அப்புறம் தான் பாயிண்ட் வைக்க போகிறோம். ஸோ அப்போ 9.10938822 into 10 to the power, இந்த 9க்கு முன்னாடி டோட்டலாக எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னா 31 ஜீரோஸ் இருக்கும். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ அதனால இப்படி இங்கேருந்து இப்படி போகிறதுனால மைனஸ், லெஃப்ட் சைடில் போகிறதுனால நம்ம மைனஸ், ரைட் சைடில் போகிறதுனால நம்ம ப்ளஸ்ன்னு போடுவோம். ஸோ கேஜி யூனிட் போட்டுருங்க. யூனிட் முக்கியமாக போடணும். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை.
என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிம்பிளிஃபை கொடுத்துருவாங்க. அதாவது 2.75 × 10 to the power 7 ப்ளஸ் 1.23 × 10 to the power 8 இப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் இந்த 10 to the பவரில் எது ஸ்மால் நம்பர்னு பாருங்கள். 7 ஸ்மால் நம்பர், 8 ஸ்மால் நம்பர், 7 தான் ஸ்மால் நம்பர். ஸோ 10 to the power 7 போட்டுக்கோங்க. இந்த நம்பர்ஸ் எழுதிக்கோங்க ப்ளஸ் 1.23 போட்டுக்கோங்க. இதில் மீறி நமக்கு 10 to the power 8 இருக்குது. இங்கே 8ல் 7 போயிடுச்சுன்னா எவ்வளோ 1. ஸோ அதனால் 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இந்த நம்பரை. ஏன்னா இந்த நம்பருக்காக தான் நான் 10 to the power 7 போட்டோம். இந்த 10 to the power 8ல் 7 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1. ஸோ அதனால் 0 போட்டுக்கோம். அப்போ இது மல்டிப்ளை ஆகும்போது அப்போ இந்த 1 பாயிண்ட் எங்கே மூவ் ஆகும், 12க்கு அப்புறம் மூவ் ஆகும். ஸோ இதை நம்ம ப்ளஸ் பண்ணினா 15.05னு வந்துடும். நமக்கு எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் நம்பருக்கு அப்புறம் கழிச்சு தான் நம்ம பாயிண்ட் வரணும். அப்போ 1 பாயிண்ட் ஒரு நம்பர் பாயிண்ட் தள்ளி போகிறதுனால 10 to the power 1 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 7 + 1 8. இதோட ஃபர்ஸ்ட் சம் போகும். செகண்ட் சம் பாருங்கள். 1.598 × 10 to the power 17. இங்கே 10 to the power 15 கொடுத்துருக்காங்க. இது ஸ்மால் நம்பர், இதில் 15. ஸோ இந்த 15 அப்படியே போட்டுக்கோங்க. இதில் அப்போ 1.598 × 17ல் 15 போயிடுச்சுன்னா எப்படி உங்களுக்கு பேலன்ஸ் 2. அப்போ இந்த பாயிண்ட் வந்து எங்கே மூவ் ஆகும் உங்களுக்கு 1.159 பாயிண்ட், அதாவது 2 நம்பர் தள்ளி மூவ் ஆகும். அப்போ இந்த இடத்த போட்டுக்கோங்க. 109.8ல் 4.58 மைனஸ் பண்ணி போட்டிருக்கேன். சப்ட்ராக்ஷனு 10 இங்கே 0 நம்ம பாரோ பண்ணுறோம். அப்போ இங்கே 10 ஆகிடும், இங்கே 7 ஆகிடும். 10ல் 8 போயிடுச்சுன்னா 2, 7ல் 5 போயிடுச்சுன்னா 2, 9ல் 4 போயிடுச்சுன்னா 5, 5, 1. ஸோ ஆன்சர் வந்து 155.22. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் நம்பர் கழிச்சு தான் பாயிண்ட் வரணும். அப்போ எத்தனை நம்பர் நம்ம மூவ் பண்ணுறோம், 2 நம்பர்ஸ் மூவ் பண்ணுறோம். அப்போ 1.5522 × 10 to the power 2. இங்கே 2, இங்கே 15. 15 + 2 17. நமக்கு என்ன கிடச்சிரும், அப்போ நம்மளோட ஆன்சரே கிடச்சிரும் 17. ஸோ தேர்ட் சம், லாஸ்ட் சம் பாருங்கள். இது நம்ம எல்லாமே மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் தான் பார்த்துப்போம். இது நம்ம என்ன பார்க்க போகிறோம், டிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ 8.41 × 10 to the power 4. 10 to the power 5 கீழே டிவிஷனில் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக மேலே கொண்டு வரும்போது மைனஸ் ஆகிடும். ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் வந்துடும். 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, பேலன்ஸ் 4.3 அப்படியே கொடுக்குங்க. இப்போ இந்த 4.3 8.41 விட ஸ்மால் நம்பர். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவிஷன் போகலாம். 43 8 41. 43 1s are 43. பேலன்ஸ் என்ன வரும், ஸோ நம்ம 2 நம்பராக எடுத்து பண்ணுறோம்ல. 43 1s are 43. நம்ம பேலன்ஸ் நமக்கு 4ல் 3 போயிடுச்சுன்னா 1, 8ல் 4 போயிடுச்சுன்னா 4, 1. நெக்ஸ்ட்டு 43 9s are 38 387 வரும். ஸோ அகைன் நம்ம இதை கேன்சல் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன வரும், 11ல் 7 போயிடுச்சுன்னா 4, 10ல் 8 போயிடுச்சுன்னா 2. நம்ம பாயிண்ட் வச்சுக்கிறோம், ஏன்னா 43 விட 24 ஸ்மால் நம்பர். பாயிண்ட் வச்சு 0 சேர்க்குறோம். 43 5s are 215. அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. ஸோ 43 விட 25 ஸ்மால் நம்பர். ஸோ ஆல்ரெடி பாயிண்ட் இருக்கிறதுனால 0 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அகைன் 43 5s are 215. ஸோ 10 5s are, ஸோ 10 பாரோ பண்ணுறோம். இங்கே 4, 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. அகைன் 43 விட 35 ஸ்மால் நம்பர், பாயிண்ட் இருக்குது. ஸோ 0 ஆட் பண்ணிக்கிறதுனால 43 8s are 344. அகைன் நமக்கு பேலன்ஸ் என்ன வந்துச்சு 6. ஸோ இதோட நிறுத்திக்கோங்க, ஏன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு ஒரு 3 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா போதும். ஸோ அப்போ என்ன கிடச்சிது நமக்கு 19.558. நான் என்ன சொல்லியிருக்கேன், பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் கழிச்சு தான் வரணும். அப்போ 10 to the power இந்த பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆச்சுன்னா மைனஸ், ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆச்சுன்னா ப்ளஸ். அப்போ ஒரு 1.9558 × 10 to the power -1. இதோட இந்த யூனிட் ஓவர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.